இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நீங்கன்னு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு டாக்டர் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுமா? அது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டாக்டராக சர்வே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஸோ கல்கட்டாவில் ஒரு பிஜி டாக்டர் அவங்களோட 36 ஹவர்ஸ் டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செமினார் ஹாலுக்கு போயிருந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஸோ அதே ஹாஸ்பிட்டலில் அங்கே இருந்த ஒரு பேஷண்ட் நைட்டு குடிச்சிட்டு அங்கே இருந்த அந்த செமினார் ஹாலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த டாக்டரை எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா, அவ்வளோ டாக்டர்ஸ் அங்கே சுற்றி இருக்காங்க, அவ்வளோ பேஷண்ட் அங்கே சுற்றி இருக்காங்க, அவங்களெல்லாம் தாண்டி அவர் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்தியாவோட சிஸ்டம் லைக் ஒரு குற்றவாளிக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை எவ்வளோ வீக்காக இருந்துச்சுன்னா அவன் அவ்வளோ தைரியமான ஆளாகி அத்தனை பேரை தாண்டி ஒரு டாக்டரை அதே ஹாஸ்பிட்டலில் வச்சு ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 or 2 இயர் ட்ராப் பண்ணி நீட்டில் ஒரு சீட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு உட்காந்து படித்து ஒரு நீட் சீட் எடுக்காங்க. அதுலேயும் இப்போவுமே நான் சொல்கிறேன், இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணாக அவங்க ஒரு நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் அவங்க ரிலேட்டிவ்ஸே எடுத்துக்கோங்களேன், கேட்பாங்க, ஏன் உன் பொண்ணை இப்போ 1 வருஷம் நீ வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க, சீக்கிரம் படித்து முடிச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே, ஏன் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னமுமே நம்ம சொசைட்டி இருக்குது. அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி அவங்க பேரண்ட் அவங்க பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சு படிக்க வச்சு 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உன் கனவை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீ மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட் தைரியம் சொல்லி அந்த பொண்ணும் அதை தைரியமாக எடுத்து கிளியர் பண்ணி 5.5 இயர்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற கோர்ஸ் மாதிரி 4 இயர்ஸோ 3 இயர்ஸோ முடிச்சுட்டு வேலைக்கு போகிற கோர்ஸ் கிடையாது. 5.5 இயர்ஸ் கஷ்டப்பட்டு ஒரு MBBS டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களாம் நினைக்கலாம், ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் படிக்காங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு அவங்க ஃபர்தராக வேலைக்கு போகிறாங்க. ஐடி ஃபீல்டெல்லாம் இப்போ கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாக்டர் கூட படித்த ஒருத்தங்க இவங்க MBBS டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1,80,000 ஈவன் 1.5 lakh சேலரி வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் 5.5 இயர்ஸ் அந்த டாக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வர்றதுக்கு 5.5 இயர்ஸ் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி அந்த 30,000 35,000 24 ஹவர்ஸ் 36 ஹவர்ஸ் டியூட்டின்னு ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்? ஸோ இப்போ கூட சொசைட்டியில் நிறைய பேர் சொல்கிறது, டாக்டர் என்ன காசு அவனுக்கு அதிகமாக வரும். ஏன் காசு அதிகமாக வருதுன்னு நினைக்கிங்க? அவங்கள போடக்கூடிய எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்க டாக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்கள் அவங்களுக்கு அந்த கனவு இருந்திருக்கும். மோஸ்ட்டாக ஒரு டாக்டர் ஆறாங்க அப்படின்னாலே ஒருத்தங்க அந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவை. நாட் ஓன்லி டாக்டர்ஸ், யாராக இருந்தாலுமே மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. பட் அந்த டாக்டருக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது டாப்பில் இருக்கும். ஸோ உண்மையில் நான் இப்போ MBBS படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறனால இதை பேசலை. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒருத்தனா நான் யோசித்து பார்த்தாலுமே டாக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் கண்டிப்பாக எல்லாருமே படக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் டாக்டர். அந்த ப்ரொஃபஷனில் நீட் UG கிளியர் பண்ணி நீட் PG கிளியர் பண்ணி டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்களை அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ரேப் பண்ணி மர்டர் பண்ண ஒருத்தனுக்கு கிடைச்ச ஒரு தண்டனை ஜஸ்ட் அரெஸ்ட். இவ்வளோ தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு தண்டனை. அரெஸ்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க? அவங்கள 1 or 2 இயரில் ரிலீஸ் பண்ணிடுவீங்க, மேக்ஸிமம் 4 or 5 இயர்ஸில் ரிலீஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இவ்வளோ தான் ஒரு தண்டனையா? ஸோ இதுதான் தண்டனை அப்படின்னா அவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணுவாங்க. இது தண்டனைகள் அதிகமானால் தான் குற்றங்கள் அப்படிங்கிறது குறையும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது டாக்டருக்கான ஒரு பிரச்சனை கிடையாது, இது பெண்களுக்கான ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கான பிரச்சனை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கான பிரச்சனையுமே இது. நாளைக்கு இதே விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கலாம். எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. இப்படி குற்றங்கள் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்டனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் கண்ட்ரிலெலாம் ரேப் கேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அங்கே இருக்கிற அளவுக்கு தண்டனை நம்ம ஊர்லேயுமே கிடையாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே தண்டனை அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது நம்ம ஊரில். அதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை. ஸோ இப்போ சாட்டர்டே, இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணாலுமே அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட சேஃப்டிக்காண்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எமர்ஜென்சி வார்டு எல்லாமே ஒர்க்கில் தான் இருக்குது. இப்போ ஆஸ் அ டாக்டராக அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. ஆஸ் அ பேஷண்ட்டாக, ஆஸ் அ பீப்புளாக, ஆஸ் அ பர்சனாக நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்த பிரச்சனை இல்லை, நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாருமே ஸ்டாண்ட் அப் பண்ணி தான் ஆகணும். கவர்மெண்ட் அதை முக்கியமாக பிரச்சனைக்கான ஒரு கிளியரான சொல்யூஷன் கொடுக்குற வரைக்கும் நம்ம எல்லாருமே இதுக்கான இந்த ஜஸ்டிஸ்க்காண்டி போராடியே ஆகணும். இப்போலாம் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது என்னென்னமோ ஒரு விஷயத்துக்காண்டிலாம் யூஸ் ஆகுது.
பட் இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயத்துக்காண்டி நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி தான் ஆகணும். சோஷியல் மீடியா மூலமாக வந்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் நிறைய பீப்புள் வந்து இந்த விஷயம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பீப்புள் வந்து நிற்காங்க இந்த விஷயத்துக்காண்டி அப்படிங்கிறது வந்து உணர வைக்கணும். அப்படி உணர்ந்தால் தான் அவங்க இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஈவன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிஎம், லைக் பெங்காலில் இருக்கக்கூடிய சிஎம் வந்து இந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. லைக் அந்த பொண்ணு மேலே தான் தப்பு அப்படிங்கிற லெவலுக்கு கூட பேசுகிற மாதிரி இருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஓட்டோட வேல்யூமே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன், ஸோ நம்ம ஜென்ரேஷன் தான் ஒரு ஓட் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தாங்க. ஸோ இந்த கேஸில் முக்கியமாக அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு ரேப் நடந்ததுக்கு காரணம் அந்த ஒரு பொண்ணும் பையனும் இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த சொசைட்டியில் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு ரேப் கேஸ் அப்படிங்கிறது இந்த சொசைட்டியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட ரீசனாக வந்து இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக இது அவங்களுக்கான மெசேஜ் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அவங்க மட்டுமே கிடையாது, இப்போவுமே இந்த சொசைட்டியில் ஒரு சில பேர் ஒரு பொண்ணும் பையனும் பேசினா, நார்மலாக பேசினாலே தப்பு தான் அப்படிங்கிற லெவலில் தான் இப்போ இந்த சொசைட்டியில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பொண்ணு லேட்டாக வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா, லைக் வெளியே போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தாங்கன்னா, சீக்கிரம் வீட்டுக்கு வா, வெளியே போனீங்கன்னா யார்கிட்டையும் பேசாத, குனிஞ்ச தலை நிம்மராமா வா, இப்படிலாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு சில பேரண்ட்ஸ் இப்போவுமே இருக்காங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ இப்போவுமே வந்து இந்த சொசைட்டியில் இருக்காங்க. ஏன் இதே விஷயத்த உங்கள் பையன்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்களா? வெளியே போனீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, யார்கிட்டையும் பேசாதடா, இந்த பொண்ணுகிட்டையும் பேசாதடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் பையனோ பொண்ணோ அவங்க மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத வச்சுருக்கணும். எப்போவுமே படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பேசிக்கான ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். பொண்ணும் பையனும் பேசினாலே தப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. எந்த விதத்தில் அவங்க ஒரு பொண்ணை பார்க்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்கள் பையன் படித்தவங்க தானே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ இல்லையோ அது செகண்டரி. பட் உங்கள் பையனோ பொண்ணோ படித்தவங்க தானே, நாலேஜ் இருக்குல்ல, ஜென்ரலாக யோசிக்கக்கூடிய ஒருத்தவங்க தானே. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? என் பொண்ணு தான் அங்கே தலை குனிஞ்சு வந்து போகணுமா, பொண்ணு தான் வந்து பேசாமல் இருக்கணுமா? ஏன் அவங்க பையனுக்கு அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாதா? அவனோட தங்கச்சியாவோ அவனோட அக்காவோ இருந்திருந்தா அவனோட ரியாக்ஷன் இல்லை அவனை பார்க்கக்கூடிய பார்வை அங்கே எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஜென்ரலாக யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது பெண்களுக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுமே இந்த பிரச்சனையை வந்து எடுத்து பேசணும். முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் பர்டிகுலர்லி யூஸ் பண்ணுங்கள். லைக் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர்லி எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரி, ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வரைக்கும் வந்து கூகுள் எல்லாத்துக்குமே வந்து போகும். ஸோ இது வந்து லைக் டாப் டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் வந்து இருக்கும். ஸோ அதில் இது ரிலேட்டடாக இப்போ பேசப்பட்டு இருக்காங்கன்னா இது கண்டிப்பாக டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது போகும். நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்புவோம். அண்ட் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வி டாக்டர்ஸ் ஆர் டூயிங் 24 hours protest for the justice, not only for that particular doctor. ஸோ அவங்களுக்கு நடந்த அந்த ரேப் கேஸ்னால மட்டும் கிடையாது, என்டையர் உமன் அரௌண்ட் us. ஸோ அவங்க நல்லா இருக்கணும், ஸோ அவங்க இந்த சொசைட்டியில் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வி டாக்டர்ஸ் ஆர் டூயிங். அண்ட் வி நீட் த சப்போர்ட் ஃப்ரம் அதர் கரியர் பீப்புள் ஆல்சோ. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் us. அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் என்ன நினைக்கிங்க, எந்த மாதிரியான தண்டனைகள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் குறையும், என்ன பண்ணால் இது குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.